ஹலோங்க, வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் சேனல் கிச்சன் நண்பர்கள். இன்னைக்கு நம்ம சேனலில் எம்மியான ஒரு காஃபி புட்டிங் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்த்துடலாம். அதுக்கு முதல்ல 200லேருந்து 250 மில்லி அளவில் பாலை நம்ம சூடு பண்ணிடணும். இப்போ நம்ம செய்கிறது ஒருத்தருக்கு சர்வ் பண்ணுறதுக்குரிய டெசர்ட்டாக இருக்கும். இந்த பால் ஒரு பக்கம் கொதிச்சு வந்துட்டு இருக்கட்டும். நம்ம அதுக்குள்ளே மற்ற வேலைகளை பார்த்துடலாம். இந்த ஸ்பூனில் 2 ஸ்பூன் அளவுக்கு கார்ன்ஃப்ளவர் எடுத்து வச்சுருக்கேன். அதில் தண்ணி கலந்து மிக்ஸ் பண்ணி வரலாம். நல்லா கட்டிலாம் மிக்ஸ் பண்ணி எடுத்தாச்சு. அடுத்து 1 ஸ்பூன் போல் காஃபி பவுடர். இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் போல் காஃபி பவுடர் எடுத்துகிட்டு 2 ஸ்பூன் போல் தண்ணி கலந்துட்டு இதையும் நல்லா டைல்யூட் பண்ணி வச்சிடலாம். நம்மளோட பாலும் ஒரு பக்கம் நல்லா பொங்கிட்டு அதுக்கப்புறம் கொஞ்ச நேரம் கொதிக்கவும் விட்டாச்சு. அடுத்து நம்ம தண்ணியில் கலந்து வச்சுருக்கோம் இல்லையா அந்த கார்ன்ஃப்ளவரை, அதை இதோட மிக்ஸ் பண்ணிடலாம். கார்ன்ஃப்ளவர் ஆட் பண்ணோன்னே நல்லா கெட்டியாக ஆரம்பிச்சிடும் பால். ஸோ விடாமல் கிண்டிகிட்டே இருக்கணும். பாருங்கள், ஊற்றின அடுத்த நிமிஷமே கெட்டியாகிடுச்சு. ஆனால் இன்னும் கூட நம்மளுக்கு கெட்டியாகணும். இப்போ நம்ம கலந்து வச்சுருக்க அந்த காஃபி மிக்சரையும் சேர்த்துடலாம் இதோட. உங்களுக்கு காஃபி பிடிக்குன்னா கண்டிப்பாக அந்த புட்டிங்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். நல்லா கலந்து விட்டுட்டே இருங்க. அடுத்து நம்மளுக்கு தேவையான அளவு சர்க்கரை சேர்க்கணும். இந்த அளவுக்கு பாலுக்கு 2லேருந்து 2.5 ஸ்பூன் அளவுக்கு சர்க்கரை சரியாக இருக்கும். உங்களோட டேஸ்ட்டுக்கு ஏற்ற மாதிரி நீங்கள் கூடவோ குறைக்கவோ செஞ்சுக்கோங்க. நம்மளுக்கு இதில் சேர்க்க வேண்டிய பொருட்கள் அவ்வளோதான். ஆனால் இன்னும் கொஞ்சம் கெட்டியாகணுங்கிறதுனால நல்லா மிக்ஸ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அவ்வளோதாங்க, நம்மளுக்கு தேவையான அளவுக்கு திக்னஸ் வந்துருச்சு. நம்ம அடுத்த ஸ்டெப் போயிடலாம். இப்போது நான் கொஞ்சமாக வெண்ணெய் எடுத்திருக்கேன். நீங்கள் நெய் இல்லை எண்ணெய் கூட யூஸ் பண்ணிக்கலாம். அதை நம்ம எந்த பாத்திரத்தில் ஊற்றி வைக்க போகிறோமோ அதில் ஃபுல்லாக அப்ளை பண்ணி விட்டுடணும். ஏன்னா நம்ம எடுக்கும் போது புட்டிங் ஒட்டாமல் வரணுங்கிறதுக்காக. எண்ணெய் போட்டிங்கன்னா ஒரு சில நேரம் அந்த வாசம் அந்த காஃபி புட்டிங்கில் வந்துடும். அதனால் பட்டருங்கிறது கொஞ்சம் நல்லாயிருக்கும். இது ஃப்ரிட்ஜில் 2லேருந்து 3 மணி நேரம் வரைக்கும் நம்ம அதை செட் பண்ண விட்டுடணும். ஃப்ரீசரில் வைக்கக்கூடாது, ஃப்ரிட்ஜில் வைங்க. மேலே ஒரு கவர், பிளாஸ்டிக் கவர் போட்டு ரப்பர் பேண்ட் போட்டிருக்கேன். உங்கள்கிட்ட கிளிங் ஃபிலிமோ இல்லை அலுமினியம் ஃபாயிலோ வந்துச்சுன்னா அதை கூட நீங்கள் க்ளோஸ் பண்ணிக்கலாம் வச்சு. எனக்கு 2 மணி நேரத்துலேயே நல்லா செட் ஆகிடுச்சு. வாங்க எப்படி இருக்குன்னு பார்த்துடலாம். ஜெல்லி மாதிரி எப்படி ஜிகிலியாக இருக்குது பாருங்கள். நல்லா அழகாக செட் ஆகி வந்திருக்கு. இதை இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றிடலாம். நான் உங்கள்கிட்ட வீடியோவில் காட்டணுங்கிறதுனால இன்னொரு பிளேட்டுக்கு மாற்றுறேன். இல்லைனா நீங்கள் அப்படியே அந்த பவுலோடையே சர்வ் பண்ணிடலாம். ஈஸியாக வந்துடுச்சு. ஸோ நம்மளோட சூப்பரான காஃபி புட்டிங் ரெடி ஆகிடுச்சு. செம்ம டேஸ்ட்டாக இருந்தது. நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். வீட்டில் இருக்க பொருட்கள் தான், நம்ம எக்ஸ்ட்ரா எதுவும் இல்லை சேர்க்கல. ஜெலட்டினோ அந்த மாதிரி எதுவுமே சேர்க்கல. உங்கள் வீட்டில் பார்ட்டியோ இல்லை ஏதாவது சின்னதாக கெட் டுகெதர் அந்த மாதிரி வைக்கிறீங்கன்னா இது மாதிரி செஞ்சு சின்ன சின்ன பவுலில் ஊற்றி வச்சுட்டு நீங்கள் செட் பண்ணிட்டீங்கன்னா அழகாக கடைசியில் டெசர்ட்டாக நீங்கள் எடுத்து கொடுக்கறதுக்கு ரொம்ப நல்லாயிருக்கும். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கோன்னு நம்புகிறேன். பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், உங்கள் கருத்துக்களை கமெண்ட் செக்ஷனில் சொல்லுங்கள். மறக்காமல் கிச்சன் நண்பர்கள் சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் ப்ரெஸ் பண்ணுங்கள். தேங்க்யூ.